எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்கள் வருகிறது. ஆனால் சில உபத்திரவங்கள் நம்மை சீர்படுத்துவதற்கு ஏதுவாக தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. பாருங்கள், சங்கீதம் 119 சங்கீதம் 67வது வசனத்தை பாருங்கள். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், நான் துன்பப்படுவதற்கு முன்பு, சில உபத்திரவங்கள் என்னை வந்து வேதனைப்படுத்துவதற்கு முன்பு நான் தேவனுடைய வழிகளை விட்டு விலகி நடந்தேன். அவர் சொல்லுகிறார், வழி தப்பி நடந்தேன். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அவனை சீர்படுத்தவில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிருபை அவனை தாங்கி நடத்துகிறதா இருந்தாலும் சில உபத்திரவங்கள் அந்த மனிதனை தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வைத்து அவனை தாறுமாறான வழியிலிருந்து தேவனுடைய உத்தமமான வழிக்கு நடத்துகிறதை பார்க்கிறோம். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தேவ மனிதரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த தேவ மனிதர் சொன்னார், ராக்காலத்தில் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரவில்லை, சரீரத்தில் சில பலவீனங்கள், அதை நிமித்தமாக நான் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்தேன். அப்படி மருத்துவமனையில் பரிசோதித்து பார்த்த பொழுது எனது கல்லீரலுக்கு பக்கத்தில் சிறியதாக ஒரு கட்டி இருக்கிறது என்று சொன்னார்கள். அது நிமித்தமாகத்தான் எனக்கு இத்தனை பாடுகள். பாருங்கள், அவர் ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, என்னெல்லாமோ டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. கடைசியாக கண்டுபிடிச்சது கல்லீரலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கட்டி. அதுக்காக சிகிச்சை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த கட்டி வளர்ந்துடக்கூடாது, அதே நேரத்தில் அது என்ன கட்டின்னு தெரியாது. பாருங்கள், அந்த மனுஷன் படாத பாடுபட்டார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் தூத்துக்குடியில் ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல், அந்த ஸ்பெஷல் டாக்டர், இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரே அலைச்சல். ஒரு நாள் என்னை பார்த்து, பிரதர் கொஞ்சம் ஜோமனுங்க பிரதர், சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லைனார். அந்த நாட்களில் நான் அவரோடு பேசும்போது சொன்னேன், ஐயா தப்பாக நினைக்காதீங்க, நம்மை நாம் தேவனுக்கு முன்பு நிறுத்தி நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்குள் இருக்கிற சில குறைவுகள், குற்றங்கள் தெரியும். அதை சரிப்படுத்தாமல் எவ்வளவு ஜெபித்தாலும் விடுதலை கிடைக்காது. அதனால் உங்கள் பரிசுத்தத்திற்காக ஜெபியுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி நான் அனுப்பினேன். கண்டிப்பாயா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போனார். பாருங்கள், ராக்காலத்தில் அவருக்கு ஒரு அனுபவம் உண்டு. ராத்திரி 11 மணிலேருந்து 12 மணி 12:30 மணி வரைக்கும் டெய்லி ஜெபிக்கிற அனுபவம் அவருக்கு உண்டு. அப்படி அந்த ராக்காலத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து தனக்காக, தன் பரிசுத்தத்திற்காக அவர் ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறார். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஜெபம் பண்ணியிருப்பார். மீண்டும் கர்த்தர் நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்து வருகிறார். எதற்காக சொல்லுகிறேன்? சில உபத்திரவங்கள் நாம் தேவனுக்குள் நிலைத்திருப்பதற்காக, நாம் தேவனுக்கென்று கனி கொடுப்பதற்காக நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. எல்லா உபத்திரவங்களும் பிசாசு கொண்டு வருகிறதில்லை. எல்லா துன்பங்களும் மனுஷனுடைய பொறாமையினால் உங்களுக்கு வருகிறதில்லை. நல்லா கவனிக்கணும். எதற்காக சொல்லுகிறேன்னா, சில விசுவாசிகள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும், அச்சோ சாத்தா என்ன சோதிக்கிறான், சாத்தா சோதிக்கிறான் அப்படின்னு சாத்தா மேலே பழியை தூக்கி போட்டுறது. சில நேரம் என்ன பிரச்சனை வந்தாலும், நான் அப்போவே நினச்சேன், நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவள் பார்த்தா, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தான், அவன் பொறாமை பிடிச்சவன் சொல்லி மற்றவர்களை குற்றஞ்சாட்டுகிறது. ஒன்று பிசாசு மேலே பழி போடுறது, இன்னொன்று மற்றவர்களை குற்றஞ்சாட்டுகிறது. தங்களை ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை. தன்னிடத்தில் உண்மை இருக்கிறதா, தன்னிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா, தன்னிடத்தில் கீழ்ப்படிதல் இருக்கிறதா,
தான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேனா? அப்படி ஆராய்ஞ்சு பார்க்குறதே இல்லை. என்னமோ தாங்கள்லாம் பெரிய பரிசுத்தவான் நீதிமான் போல நினைத்து மற்றவர்களை குற்றச்சாட்டுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வருதுன்னா உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்களிடத்தில் என்ன கீழ்ப்படியாமல் இருக்குது, என்ன பரிசுத்தம் இல்லாமல் இருக்குது, என்ன உண்மை இல்லாமல் இருக்குது. நீங்கள் அதை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கும் பொழுது நீங்கள் சீர்பொருந்துவதற்கு, குணப்படுவதற்கு, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். எங்கள் கர்த்தர் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஆமேன். ராக்லண்ட், என் கர்த்தர் உன் வாழ்க்கையில் இன்னும் 4 மாதங்களுக்குள்ள உன் வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்களிலிருந்து, ஆமேன், நீ அழுது கொண்டிருக்கிற வேதனையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஒரு சமாதானத்தை பாதையில் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். தகப்பனே, உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பின் கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தருகிறேனப்பா. உம்முடைய பிள்ளைகளின் துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, உமது இரக்கங்களும் கிருபைகளும் உமது பிள்ளைகளை தாங்கட்டும். வசந்தகுமார், நீ கலங்காதே. உன் பாரத்தை கர்த்தர் மேலே வைத்துவிடு. உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, அன்பு சகோதரர் வசந்தகுமாரை ஆசீர்வதி. நீர்தாமே நித்திய ஆக்கினைக்கு உமது பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கிறவர். இப்பொழுதும் உமது பரிசுத்த நாமத்தில் உமது பிள்ளைகளை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாக்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.